ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போறது வந்து இந்த விஓ அசிஸ்டன்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு தகுதி என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி இது ஓல்டு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான். அதில் இருக்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இது முன்னாடி விட்டு இந்த நோட்டிஃபிகேஷனோட பேஜ் தான் இது. இதில் தகுதிகள் பாருங்க. இதில் வயசு 21 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வயது வரம்பு சலுகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் அடுத்தது விட போகிறாங்க. இன்னொரு 1 மந்த்ல நோட்டிஃபிகேஷன் விட போறதா சொல்றாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது பழைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக நான் எடுத்து போட்டேன். இதை பார்த்து நீங்க என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது 2022ல போட்டது. இன்னும் 3 வருஷம் இருக்கு நம்மளுக்கு. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் நம்மளுக்கு திருப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. குறைந்தபட்ச கல்வி பாருங்க 5ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மஸ்ட் இதுல தமிழ் தாங்க. தமிழ் படிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப மஸ்டாக எதிர்பார்ப்பாங்க. தமிழ் படிக்க தெரியாதவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எழுத தெரியாதவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. வில்லேஜ் ஸ்டைல் பண்ணுறாங்க. ஏன்னா வேற அப்ளிகேஷன் அப்புறம் படிக்கிறது நிறைய வேலை இருக்கு. அதனால அவங்க தமிழ் மஸ்ட்டு நம்ம எழுத படிக்க தெரிஞ்சாங்க அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. இல்லாட்டினா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மேலான கண்டிஷனே அதான். இதர தகுதிகள்னு சொல்லி கொடுத்துருவாங்க பாருங்க. வண்டி ஓட்டுதல், இயக்குதல் திறன், பணி நியமனம் செய்யப்பட்டதற்கு அவருடைய ஒழுக்கம் முன்னுரிமை தகுதியானதாக இருக்க வேண்டும். இதுல பாருங்க, இருதரமானம். ஆம்பளைங்க 2வது கல்யாணம் பண்ணவரா இருக்க கூட தான் ஒரு கல்யாணம் பண்ணவரா. பெண்களுக்கு பாருங்க, இதுக்குன்னு ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருத்தனுடன் திருமணம் செய்தல் இருத்தல் கூடாதுன்னு சொல்றாங்க. முன்னாடியே கல்யாணம் பண்ணவர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க வேலை பார்க்குறவங்க. அப்படிதான் எடுத்துப்பாங்க. இது முன்னுரிமைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் முன்னுரிமை, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்க முன்னுரிமை என்னென்னு பார்த்துக்கோங்க. இதானா பழைய நோட்டிஃபிகேஷன். புது நோட்டிஃபிகேஷன் இன்னும் பெட்டராகவே இருக்கும். புது நோட்டிஃபிகேஷன்ல எல்லாமே தெளிவாகவே இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த மாரி.